ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இத்தனை நாளா எப்போது நல்லது நடக்கும் எப்போது நல்லது நடக்கும்னு காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நல்லது நடக்கக்கூடிய நாளை நான் குறித்து விட்டேன் என் செல்லமே. இனிமே உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் நீ உயர்வா வச்சுக்கிட்டினா போதும். ஒவ்வொரு சின்ன சின்ன சிந்தனைகளும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில பெரிய பலன்களையும் சாதனைகளையும் கொடுக்க தான் போகுது. நீ எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு வாழும்போது அது உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்றும். இந்த வராகி அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா, எப்போதும் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு செய்ய தயாராகு. அடுத்தவங்க மனசுல நீ மகிழ்ச்சியை விதைக்கும் போது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும் போது, இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உனக்குள் இருக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே என் அருளால் நிறைஞ்சிடும் என் செல்லமே. உன்னுடைய உழைப்பை ஆசீர்வதிச்சு உன் முயற்சியை வலிமையாக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ எங்க போனாலும் என் கரங்கள் உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்கும். நீ எதை செஞ்சாலும் என் அருள் உன்னை சூழ்ந்து காக்கும் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு பெருமை சேர்க்கும் விதமாக, உனக்கு வெற்றி கிடைக்கும் விதமாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். வாழ்க்கையில சிக்கல்கள் சிரமங்கள் எது வந்தாலும் எதை கண்டும் அஞ்சாதே. நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். அதுவும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான சிறப்பான மகிழ்ச்சிகரமான வெற்றிகளை தருவேன். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துடுறேன் என் செல்லமே. இனி எந்த கவலையும் சோகமும் சோர்ந்து போகுதலும் உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக நிம்மதி கிடைக்கும் விதத்தில் நான் தரப்போறேன். இனிமே நான் சொன்ன விஷயம் எப்படி ஒவ்வொன்றா நடக்குதுன்றதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார்க்க தயாராகு. நீயே சற்றும் எதிர்பாராத வகையில சந்தோஷம் உன்னை ஆட்கொள்ளும். உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களையும் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களையும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நான் உனக்கு செய்ய போறேன். என்ன ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு இப்போது தெரிந்து விட்டதல்லவா? இனிமே தைரியமா இரு, தன்னம்பிக்கையோட இரு, இறை பக்தியோட இரு. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகிறது. நீ என் மேல வச்சிருக்க பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துவிட்டேன் அல்லவா? நீயே யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நான் அமைச்சு தரப்போறேன். உன் நெஞ்சின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா, உன்னுடைய சுவாசத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான பிரகாசத்தை தரப்போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் ஒளியாலும் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய். மனசுல துணிவும் தைரியமும் கொண்ட உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயித்து நிற்பாய் என் செல்லமே. உன் தோளில் நான் என் கரங்களை வைத்திருக்கிறேன். உன் பாதையில நான் என்னுடைய கண்ணையும் கவனத்தையும் வைத்திருக்கிறேன். கண்டிப்பா நீ தோற்று போக வாய்ப்பே இல்லை. இப்போது இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமையை நினைச்சு பயப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி உனக்கு ஒளியாக வெளிச்சமாக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். இனி கண்டிப்பா உன்னை நிச்சயமாக உயர்வின் பாதைக்கு அழைச்சிட்டு போவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட இருந்தீனா இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தடைகளும் படிக்கட்டுகளாக மாறும். உன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை முதல்ல தூக்கி எறி. சந்தேகம் உன்னை பலவீனமாக மாற்றிவிடும் என் செல்லவே. ஆனா நம்பிக்கை கண்டிப்பா உன்னை வீரனாக்கும். நீ பிறரின் நெஞ்சில் ஒளி விதைத்தால் அந்த ஒளி 10 மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால எப்போதும் உதவி தேவைப்படுறவங்களுக்கு போய் உதவி செய். ஆறுதல் வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆறுதல் பேசி அன்பான வார்த்தைகளை சொல்லக்கூடிய பிள்ளையாக நீரு. மற்றவங்க கண்ணீரை தொடச்சினா அந்த கண்ணீரின் இடத்தில் உனக்காக புது மலர்கள் மலர்வதை உன்னால உணர முடியும். மற்றவங்க சிரிக்கிறதுக்கும் மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீ ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் அதன் மூலமா உன் வாழ்க்கை நிரந்தர மகிழ்ச்சிக்குரியதாக மாறும். நீ எப்போதும்
வேலை செய்கிறதுக்கு பயப்படவும் வேணாம், தயங்கவும் வேணாம். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யோ உழைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வியர்வை சிந்த சிந்த ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் விதையாக மாறி நாளையே உனக்கான பலனை வெற்றியாக கொடுக்கும். தாமதம் இருந்தாலும் உனக்கான விஷயங்கள் தப்பாமல் நடக்கும் என் செல்லமே. உன் தோல்வியை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை எனும் பயணத்தில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்ற இரக்கங்கள் தானே உன்னை வலிமையான ஆளாக உருவாக்குது. மழை இருந்தாலும் அது உன்னை தடுக்க வரவில்லை என்பதை புரிந்து கொள். அந்த மலை மீது நீ ஏறி உன் வலிமையை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் மலை உன் கண்ணு முன்னால தடையாக வந்து நிற்குது. கடல் நீர் எதுவும் உன்னை மூழ்கடிக்க வரவில்லை. அந்த கடலில் நீரை எதிர்த்து நீ நீந்தணுன்றது கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கடல் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. கடல் போல மலை போல எவ்வளவு பிரச்சனையும் சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அதை தாண்டி கடந்து போக தயாராகு. கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க மறந்திடாதே என் செல்லமே. விழுந்த அடுத்த நொடியே யாரையும் எதிர்பார்க்காம எழுந்து நிற்பதுதான் வீரத்துக்கு அடையாளம். ஒரு மனுஷன் கீழே விழுகாமலே வாழ்ந்துடவும் முடியாது, தோற்று போகாமலேயே ஜெயிச்சிடவும் முடியாது. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி மேலே எழுப்புவேன். எப்போதும் உன் மனசுல அன்பை வச்சுக்கோ. அன்பு கொண்ட மனிதர்களின் மனம் வலிமையுடன் இருக்கும். அன்பு கொண்டவன் ஒருபோதும் தனிமையாய் இருப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில எல்லா கதவுகளையும் திறந்து உன்னுடைய எல்லா வகையிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றியை தீர்வாக நான் கொடுப்பேன். நீ எப்போதும் உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் உயர்ந்ததா வச்சுக்கோ. ஒவ்வொரு சிறிய சிந்தனையும் உனக்கான பெரிய பலனை கொடுக்கும் என் செல்லமே. ஓ மனசுல நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் இதயத்தில் அமைதி இருக்கட்டும். அமைதி இருக்கிற இடத்துல சோகமும் கவலைகளும் சண்டையும் வராது. அமைதி இருக்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி உறுதியாக வந்து சேரும். இப்போது உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே அழகாக மாறும்படி இந்த வராகி அம்மா செய்து காட்டுவேன். உன்னுடைய கனவுகளை நனவாக்கி உன்னுடைய வாழ்க்கை பாதையை தெளிவாக நான் ஆக்கி தரப்போறேன். நீ பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் நிழல் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த வராகி அம்மாவின் அருளால உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையை நல்லபடியாய் வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது நெஞ்சம் கனத்து போய் மனசெல்லாம் மறத்து போய் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பும் சலிப்பும் வந்துட்டது பார்த்துட்டு தான் நீ கவலைப்படாத, உனக்கு நான் துணையா இருக்கேன்னு சொல்லி உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன். இப்போது உன் கண்ணீர் உனக்கு சுமையாக இருந்தாலும் அந்த கண்ணீரை என் கரங்களில் கொடுத்து விடு. என் அருளால உன் சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன். உன் துன்பத்தையே உனக்கு வலிமையாகவும் மாற்றுவேன் என் செல்லமே. உன் பலவீனத்தை சக்தியாக மாற்ற இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் சோதனைகள் வந்தா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அது இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. வெற்றி வந்துச்சுன்னா அதுக்காக ரொம்ப மகிழ்ந்து துள்ளி குதிக்கவும் வேண்டாம், பெருமை கொள்ளவும் வேண்டாம். ஏன்னா பெருமை கொண்டவன் அழிந்து விழுந்து விடுவான் அல்லவா. எப்போதும் தாழ்மையாக எளிமையாக இருந்தினா அதுதான் உண்மையான அழகாக இருக்கும். எப்போதுமே உன் வாழ்க்கையில நீ எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை பேசு. நல்ல வார்த்தைகள் தான் மற்றவர்களின் இதயத்தை மலரச் செய்யும். நல்ல வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். கடுமையான வார்த்தைகள் எப்போதும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தவே செய்யும் என்பதால் நீ ஒருபோதும் செய்யாதே.